என்னென்னா நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சாமான் வந்திருக்கணும். அதான் கொண்டு வந்து தர வந்து நாங்கள் நடையில தானே போறது. நடந்தா போனீங்க? இங்கிருந்து நடையில போறது. யாரோ ஒரு ஆள் என்ன தேடி வரத்தானே வேணும். இதுதான் உங்களுக்கு வந்த கிஃப்ட். என்னென்னு கண்டுபிடிங்க பாப்போம். ஆறுதான் தந்திருப்பேன் மட்டும் சொல்லுங்க. தெரியல, நீங்க சொன்னா தானே. நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க சொல்லுங்க. இது என்ன கதையா கிடக்கு? உங்களோட நல்லா நெருங்கி பழகினாக்கள். ஆனா பொண்ணா? ஆண். ஆண். சரி, இதை உடைச்சு பார்த்துட்டு பாப்போம். முதல் யோசிப்போமா? உடைச்சு பாருங்க என்ன நடக்கண்டு. எங்கேயாச்சும் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ தலையில புட்டு. ஐயா வா. உங்களுக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்யணும். நாங்கள் வேற சர்ப்ரைஸ். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நிற்கிறோம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தமிழ்லேயே மேபி பார்த்துருப்பீங்க. தெய்வான பாட்டிக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களால அந்த நாட்டில் வந்து டிரெக்டாக இங்கே வந்து கொடுக்க முடியாது, எங்களோட வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்க. அதுக்கு அமையத்தான் வந்து இன்னைக்கு நாங்கள் வெளிக்கூட்டோம். ஸோ வந்து இப்போ கரெக்டாக வந்து புதுக்குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஸோ இதில் தான் வந்து பாட்டிக்கு முன்னால் நாங்கள் ரேடியோ வண்டி கொடுத்துருந்தோம். பட் வந்து அது எங்கள் கிளிநொச்சி டவுனில் இருக்கக்கூடிய பிரான்ச்சிலேருந்து வண்டி இருந்தோம். ஆனால் இப்போன்றது வந்து புதுக்குடியிருப்பு சொன்னால் பாட்டிக்கு ரொம்பவே கிட்ட. ஏதாச்சும் பிரச்சனை அப்படி சொன்னால் வந்து வாரண்டி கொடுப்பாங்க, இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இங்கேயே வந்துட்டோம். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீடியோவில் போக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணுங்களா தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு. ஓகே, நாங்கள் முன்னாலே இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். பாட்டிக்கு முதல்ல வந்து கதிரை அந்த டீப்போலாம் வேண்டி கொடுத்தது வந்து இந்த ஷாப்பில் தான். அது அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் வந்து வாரம். ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இப்படி லைட்டில் இப்படி இது வந்து ஓகே நினைக்கிறேன். இந்த இது சொன்னால் அதோட பெருசாக இருக்கணும். இது கொடுத்தா நல்லதா இருக்கும். இல்ல அவ என்ன என்ன தேவை, எப்படி எப்படி யூஸ் பண்ண, அது வீட்டில் வந்து எப்படி டோச்சுக்காகவும் லைட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி எப்படி இருந்தால் நல்லா. அப்படி இருந்தால் இதில் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கோம். ஆமாம், இந்த ஜானையெல்லாம் வந்து அவருக்கு யூஸ் ஆகும் நல்லா. பிரிட்ஜ் அதுக்குள்ளே அவ்வளோதானே இருக்குது. அவ்வளோதானே. எங்கே கிடக்குது அது? சின்ன நினைக்கிறேன், அது சின்ன. அதில் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதுக்கு சார்ஜ் வந்தனால நிற்கக்கூடிய மாதிரி இருக்கணும். வேறு எங்கேயும் இல்லையா அங்கே பிரதர்? இந்த சார்ஜ் அந்த லைட்டில் வந்துட்டு டோர்ச்சாகவும் பெரிய லைட்டாகவும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இவ்வளோதான் இருக்கா? இவ்வளோதான் இருக்கு. ஓகே, ஓகே. இது 97 போகுது. இது வந்து 19. இது எவ்வளோ போட்டுச்சு? ஓகே, ஸோ இது 6500 போட்டிருக்கேன். டோச்சுக்கு வந்து அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கை டோச்சுன்னு இருக்குது ஹேண்டில். எடுக்கலாம் போல இருக்குது. இதில் வந்து லாம் செட்டப்பில் இருக்குது. அவர்கிட்ட கையில் வந்து ஹேண்ட் டோச் ஒன்று இருக்குது அண்ணா. அப்போ வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணதானே கேட்டவ. இது ஓகேவா இருக்கும்? 6500. குவாலிட்டியும் பார்க்கணும். இதா ஆப்ஷனாக மாற்றினா மாற்றுவோம். இதே மாடலில் வேறு இருக்காண்டு வரும் பெருசாக.
மாடலில் பெருசா சாரி இது இருக்குது. இதில் ப்ரைஸ் போடலாம். ஆனால் சின்ன அதோட இது வந்து சின்ன. அது கைட்டு வச்சுங்க. இது வந்து 4400 போல. டோர்ச்சாகவும் யூஸ் பண்ணலாம், மற்ற லேம்பாகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டரை ஹவர்ஸ் தானே தான் பத்தும். 2.5 ஹவர்ஸ் தானே. ஸ்லோவாக விட்டு 5 ஹவர்ஸ். ஸ்லோவாக 5 ஹவர்ஸ். என்ன செய்யும்? இல்லாட்டி இதில் எடுக்கிறதா? இதில் எடுக்கிறதா? அது டோர்ச் மட்டும்ண்ணே. லாம்ப் இல்லை. லாம்ப் இல்லை இருக்கா? லேம்ப் இல்லையாண்ணா? லேம்ப் இல்லை. லேம்ப் வந்து இதில் தான் லேம்ப் கிடக்குது நினைக்கிறேன். அது நல்ல நல்லதா? நல்ல டைம் கூட. எத்தனை ஹவர்ஸ்? 6 ஹவர்ஸ். 6 ஹவர்ஸ் ஃபுல் லைட். இது என்ன நார்மலாக யூஸ் பண்ணால் 12 ஹவர்ஸ். விலை எவ்வளோ போட்டு? 5600. என்ன செய்வோம்? இது 4500. லேம்பும் இருக்கு, டோர்ச்சும் இருக்கு இதில். இதில் வெயிட் டைம் இருக்கு. வெயிட் டைம் இருக்கு. இது வந்து டைம் 2 ஹவர்ஸ் ஃபுல்லாக இது சொன்னால் நார்மலாக யூஸ் பண்ணால் 8 ஹவர்ஸ் என்ன. இந்த திறந்து இதாக இருக்குண்ணே. சார்ஜ் இல்லையே. சார்ஜ் இருக்கு. முன்னால் பத்து இல்லை. முன்னால் போகிற கொஞ்சம் இல்லை. காட்டுங்க பாபு. பின்னுக்கு யூஎஸ்பி அது இதுன்ற கணக்கு எதுவும் இல்லை. ஓமாண்ணே. ஆனால் கொஞ்சம் வெயிட் டைம் இருக்கு. வெயிட்டாக இருக்கு. கண்ட்ரி சைனா தானா? இல்லை வாரதெல்லாம் சைனா தான் இருக்கு. இது விளையாச்சு மேல் டோச் காட்டுங்க. மேல் டோச் 10 இல்லை. காட்டுங்க. வேறு டூச் இருக்கு. இல்லை அது மட்டும் தான். அது ஒரு டூச் தானே இருக்கு. 10 இல்லை. ஏன் முன் டோச் 10 இல்லை? இது வேறு எடுக்கும். இது மாதிரி தானே? இது ஒட்டி கிடக்கு. அப்படின்னா அதுக்கு கீழே ஒன்று இருக்குல்ல. ஒட்டி கிடக்க திறந்துருக்கு. பத்துது இல்லைடா. அது ஒரு பக்கம் தான் பத்துச்சு. லேம்ப் பக்கம் மட்டும் பத்துச்சு. மற்ற பெருசு பத்தல. என்ன தெரியல. அது வேற. அந்த இருக்கு. இந்த இருக்கு. வேற இதா? இல்லை அதுதான். இது இல்லையா? 571 570. அது லாம்ப் இல்லை, டோர்ச் மட்டும். இது 571. இது 570 ஒன்று இருக்குந்தா. நல்ல பவர். இது நல்ல பவர்.
70 பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து லாஸ்ட்டாக இது தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஏஎஸ் 570, அதாவது அந்த ஏஐகேடி ஏஐகேஓ, ஆமாம் அந்த கம்பெனிட்டு தான் வந்து. ஸோ அதில் வந்து 570 571 வந்து இருக்குது. அண்ட் இது வந்து 570. அண்ட் இங்கே ஒன்று பார்த்து நாங்கள் வந்து இது வந்து 571, ஆனால் அதில் வந்து ஒரு பக்கம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் இதே எடுத்துட்டோம். 6 மந்த் வந்து வாரண்டி இருக்குது அதுக்கு. ஸோ வாரண்டி பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டிக்கு தேவையான அந்த டோர்ச் வந்து வேண்டியாச்சு. அதில் வந்து லாம்பும் இருக்குது, ஹேண்ட் டோர்ச்சும் இருக்குது. 2 விதமாக வந்து அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ வந்து இப்போ எடுத்துகிட்டு பாட்டியை விட்டு போக போகிறோம். பாட்டி நிற்கிறாங்களா இல்லையா சொல்லி தெரியாது, ஆனால் வந்து நாங்கள் இப்போ வலிக்கிட்டு போக போகிறோம். ஓகே, சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணுற மாதிரி தான் இப்போ போக போகிறோம். இப்போ தலைவர் என்ன ஏரியாரு சரி, ஒரு சேட்டை காட்டி கொண்டிருக்காரு. எங்கே இருக்காரு? மீன் இதோ பாருங்க, எஞ்சிருங்க மீனை கிடந்து அடி என்னடா தண்ணி வருது உள்ளுக்கால தண்ணி இது. வாங்க போகும், வாங்க ஐயா. இப்போ யார் யார் வந்துட்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான், தமிழ் ப்ரோ, வன்னி உலக்கண்ணு. தமிழ் ப்ரோவுக்கு இந்த ஏரியா புதுசா? டே தான் வரையா? வடக்குல இந்த உடையார்கட்டு குளத்துக்கு இது நாள் வரைக்கும் வராம இருந்திருக்கீங்க நீ? இஞ்சால இருக்குண்ணா. இஞ்சால இருக்கு குளம். அண்ணன் வந்திருக்கீங்களா உடையார்கட்டு குளத்துக்கு? அண்ணன் முதல்ல சக்கில் வந்துட்டேன். என்ன ஒருக்கா வந்தேன்? சக்கில் இல்லையா? இல்ல உடையார்கட்டு குளத்துக்கு அண்டே ஒருக்கா வந்தேன். வந்தீங்களா கட்டத்துல? இல்ல முதல் ஒரே வாட்டி சைக்கிள்ல வந்திருக்கு. என்னடா நீங்க மட்டுமா? இடம்பெற முன் அதுக்கு முதல்ல அந்த காலத்துல அப்பெல்லாம் இந்த ஏரியாவில் வீடு இருந்திருக்கா இவ்வளோ? நான் போய் பாட்டியை பயப்படுத்திட்டேன். பயப்படுத்த வேண்டாம். நான் இருக்கக்கூடாதுடா, நான் ஒழிக்கணும்டா, நான் ஒழிக்கணும். நீங்க போங்க, நீங்க முன்னுக்கு. அதான் விடு அங்க. நான் பின்பலியால வரேன். கொண்டு போங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் தெரியும். யார் தந்த? நீ பின்னால சரியா? என்னன்னு சொன்னா அவர் வந்தது தெரியும். வந்து நாங்கள் போக போகிறோம். சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வரோம். உங்களுக்கு ஒரு கொண்டு வந்துருக்குது. இந்த மாதிரி போக போகிறோமே. என்ன வேணும் இவ்வளோ யார் தந்திருப்பீங்க? கொண்டு போகிறோம். கேஸ் பண்ண இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வான பாட்டின்ற வீடாம். அங்கே தான் நாங்கள் போகிறோம். பாட்டியை காணையில. பாட்டி எங்க காலை காணையில, கதவு திறந்துருக்கு, ஆளை காணையில. அதுலேயும் ஒரு உடண்டு விடக்கு போல. பாட்டி, தெய்வான பாட்டியை காணையில. கட்டில் ஒன்று கிடக்குது. பாட்டி நித்திரி ஒரு வேலை. தெய்வான பாட்டி ஆளை காணையில. ஃபுல்லா கிடங்கு இண்டியாச்சா இல்லாடி? இல்ல அவங்களுக்கு இப்ப இது அடிக்க குழாய் கிணறு அடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இப்ப இந்த டைம் அடிச்சா மேலூத்துல அடிச்சு விட்டுருவோம். அப்புறம் கோடை தண்ணி இருக்காங்க. அப்ப 4ஆம் மாசம் அப்படித்தான் தொடங்கணும் அடிக்கணும். அடிக்கலாம். எவ்வளவு கிடங்கு இருக்கு? இது ஆழமாடா. இந்த கோடை டைம்ல தண்ணி இல்ல. அப்ப நாங்க இந்த கிணறு பார்த்தா குடா கிணறு அடிக்கணும். ஆனா இங்க தண்ணி பிரச்சனை வராது. ஒன்று அடிச்சு பாப்போமா? உன் கையிலே வச்சிருப்பா. தெய்வானி பாட்டை வரைக்கும் நீ ஒழிக்கணும். சரியா? ஒழிக்கணும். அதான் முதல்ல இப்படித்தான் ஒரு கூத்து நடந்து அடிச்சு பாப்போம். நினைக்கிறான். ஹலோ, வணக்கம். வணக்கம். எங்க நிக்கிறீங்க நீங்கள்? வீட்டுக்கு வந்த உங்களோட வீட்டுக்கு வந்த நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி ஒன்றிலிருந்து வந்திருக்கோம். ஒரு ஆள் கிஃப்ட் ஒன்று தந்தது. உங்களுக்கு. டவுன் இல்லையா? நான் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்தது. அதான் உங்களோட வீட்டு அடிக்க வந்திருக்கோம். உங்களுக்கு காணையில்
சரியா எந்த இடத்துல நிக்கிறீங்க நீங்க? அதுல நில்லுங்க, நாங்க இப்ப வந்துருவேன். நான் டப்பங்க வீட்டடிக்கு தான் வர போறேன். அப்படியா? ஓ எவ்வளோ நிமிஷம்? ஒரு 10 விளங்கல. வா, கிட்டே நீங்க தாண்டா. பாரிங் லோடுகள் எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரமா நீங்க வாரத்துக்கு? அங்கே ஓகே. அப்போ ஆனால் நேரத்தில் இன்ஃபார்ம் பண்ணிக்க நின்றுப்பாவு. ஆனால் நான் சொல்லலை, அடுத்தது சொல்லியிருக்கேன், நான் தான் பரப்புறேன்றது தெரியும். இப்போ பேர் சேவ் பண்ணல, அதில் நான் கண்டுபிடிக்கல போல நீ கதைச்சது. இப்போ வந்தா என்ன சொன்னா திவாண்டு சொன்ன மாதிரி சிவா சிவான்னு சொல்லியிருக்கா. திவாண்டு தான் நான் விளங்கி. நீங்க தாண்டாண்டோ அப்படியே நீங்க தாண்டாண்டோ இப்போ பாருங்க, அவள் வாராண்டு நான் ஒளிஞ்சிருவேன். நீங்கள் எதைங்க பார்ப்போம். இப்போ உள்ளெல்லாம் கொத்திருக்காவுங்களா? அவட ஆட்டுக்கொட்டியில் பார்க்கலையா? ஆடு இருக்கு, இறக்குவோமா? மே கோழியெல்லாம் இருந்தா நிற்கிது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டுக்கொட்டகையும் வந்து மாற்றி அடிக்கிற பிளான் ஒன்று இருக்குது. முதல்ல பாட்டிகிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து அவள் இங்கே உள்ளவங்கள வச்சு சரி கட்டணும். ஆனால் அப்போயும் அது அவ்வளோவா சரி வரலை. போஸ்ட்டு போட்டு நல்லா நீட்டாக ஒரு ஆட்டுக்கொட்டகை செய்கிறதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ளவங்கக்கிட்ட நாங்கள் பேசிட்டு தான் ரெடி பண்ணணும். ஸோ பாட்டி வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். அந்த ஆட்டோவில் இறங்குறா, நாங்கள் நடந்து போவோம். என்ன அங்கே அந்த இடத்துல நிற்கிற அதிகமான பாட்டிங்க தொங்குல வந்து நிற்கிறா. தூக்கிட்டு இருக்கோமே நாங்கள். அவன் கொண்டு வந்துக்கிறான். இதை கொண்டு வாங்க போ. இது என்ன சார் வச்சுட்டு போங்க. இல்லை இதா தூக்கினா வாரா. ஏதோ கையில் வச்சிருக்கா. நீங்கள் கதைங்க சரியே. மூணு போய் பாட்டி எப்படி சும்மா இருக்கிறீங்களோண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவான பாட்டி வந்து இறங்கிட்டா. அப்போ அவளை தான் நாங்கள் பார்க்க போய் கொண்டிருக்கோம். ஏதோ ஒன்று கையில் கொண்டுடுறா, கணக்கு கொண்டுடுறா. தனியாக தான் தூக்கி கொண்டு வரா. அவ்வளோ பெரிய பாரத்தை அரிசி மூட்டை அவ்வளோ. வணக்கம். தெரியாது உலக பாட்டிக்கு. இல்லை நில்லுங்க, வரேன் போத்தில் எடுத்துகிட்டு வரேன். பாருங்க நில்லுங்க. அங்கே டவுனுக்கு போயிட்டு வரா அவ்வளோ என்ன பாட்டி? அரிசி மூட்டை அரிசியா? வாங்க போவோம். என்னென்னா நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சாமான் வந்திருக்கணும். அதான் கொண்டு வந்து தர வந்து நாங்கள் உங்களை கணக்கு வீடியோக்குள்ளே பார்த்துருக்குறோம். இவர் எங்களை பிறகுலாக தான் இருக்கிறார் தம்பி. அவற்ற வீடியோக்குள்ளே கணக்கில் பார்த்துருக்கோம் நாங்கள். அப்போ எத்தனை மணி போனீங்க? காலையில் ஒரு 8-9 மணி அப்படி போனாதான் சாமான் எடுத்துட்டு இங்கேருந்து நடையில தானே போகிறது. அப்போ நடந்தா போனீங்க? இங்கேருந்து நடையில போகிறது. வரைக்க சாமான் காவை கொண்டு வரையில அது என்ன வரையில அது ஆனப்படியா இது ஆட்டோ ஒன்று பிடிச்சா வரையில வந்துடுறோம். இந்த பிளான்ல போகிறது. அப்போ வேற ஒருத்தரும் விலை இல்லையா? எங்கட நாங்கள் 2 பேரும் தான். அப்போ பொறுங்க, சமைச்சு தர்றேன், சாப்பிட்டுட்டு போகிறேன். இல்லம்மா, சொன்னதே பெரிய சந்தோஷமா இருக்குது. இல்லை இல்லை. அப்போ தைப்பொங்கல்கள் எல்லாம் என்ன மாதிரியம்மா கொண்டாட்டம்? தைப்பொங்கல் வாசல்ல வைக்கிறது இல்லை, பேரு பட்டிக்கு தான் போகுது. அதனால நான் வாச பொங்கல் கொண்டாடுறேன். எண்ணத்துக்கு வீட்டை அம்மா தானே. அப்போ போன வருஷம் அவங்க வந்து கொண்டாடினவங்க என்ன? அதான் அது நேற்று எல்லாருமே போன் எடுத்து கேள்வி என்னண்டா, நீங்கள் போன வருஷம் உங்களோட பேர நாட்களோட கொண்டாடுனீங்க, இந்த பையனை ஆரோட கொண்டாட போறீங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை
அவங்க வருவாங்க எப்படி யாரோ ஒரு ஆள் என்ன தேடி வரத்தானே வேணும். அப்போ நான் சரி இன்னைக்கு நான் தூக்கி வச்சு வரேன். சரி இதுதான் வைக்கிறதாம்மா. இப்படி வைப்போம் ஐயா. அப்போ எனக்கு சாமான் வைக்கிறத விட உங்களோட இருந்து கிடைக்கணும். அதான் ஒரு 5 நிமிஷம்ல ஒரு 2 நிமிஷம் எனக்கு. சரி 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 ஓகே. ஆடத்துல இருந்து விட போறீங்களா? சரி போங்க. வாங்க வாங்க வாங்க. நம்பிட்டேன் நாங்க தனியா வந்து அந்த பில்ல பிடிங்க. இதுதான் உங்களுக்கு வந்த கிஃப்ட். என்னென்னு கண்டுபிடிங்க பாப்போம். ஆறுதான் தந்திருப்பேன் மட்டும் சொல்லுங்க. முதல் என்னன்னு தெரியல, நீங்க சொன்னா தானே. நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க சொல்லுங்க. இது என்ன கதையா கிடக்கு? லலிதாமாவோ? இல்ல இது வந்து நான் உங்களுக்கு ஒரு குழுவதெல்லாம் சரியா, உங்களோட நல்லா நெருங்கி பழகினாக்கள். ஆனா பொண்ணா? ஆண். ஆண். அப்ப லண்டனா தான் இருக்கும். அதுதான் எங்களுக்கும் தெரியல. அதான் எங்களுக்கு ஒரு ஆள் தந்தது ஆண் தான். ஆனால் எங்களுக்கு யாருன்னு தெரியாது. பிரகலாதனா தான் இருக்கு. பிரகலாதனா? பிரகலாதனா அந்த முந்தி உங்களோட வீடியோ செய்வார். உங்களோட பேர் என்ன சொல்லுவீங்க? அவர் தானே? என்ன அவர் இல்ல, வேற யாருன்னு சொல்லுங்க. சரி, இதை உடைச்சு பார்த்துட்டு பாப்போம். முதல் யோசிப்போமா? உடைச்சு பாருங்க என்ன நடக்கண்டு. சந்தோஷம். இதுல பில் இருக்குதா? பில்ல இப்ப காட்ட மாட்டேன், உடைச்சு பார்த்தா அப்புறம் காட்டுவோம். சரி, வீட்டுக்குள்ள இருந்து உடைப்போம். ஆனா எங்கேயாச்சும் வந்து ஒண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தலையில குட்டு. ஐயா இதுல இருக்குண்ணா. அப்ப நானும் உங்களோட நீங்க மேல இருங்கம்மா. இல்ல நானும் உங்களோட இருப்போம். இது என்ன கதையா படமா? இந்த கதை கட்டல் எல்லாம் நீங்க தந்த கட்டல் தான் எனக்கு. பயங்கரமா ஒட்டி இருக்கு போல. சில நேரம் கல்லும் கட்டிக்கிட்டு வருவான். அந்த வீடியோ பார்த்த நீங்களா? முதல்ல உங்களை வந்து இது பார்த்தேன். முதல்ல பாத்தீங்களா? கருங்கல் கட்டிக்கொண்டா சிமெந்தி. என்ன மாதிரி சந்தோஷமா? சந்தோஷம். உண்மையும் தேவைப்படுற சாமான என்ன உங்களுக்கு? உண்மையா சாமி, உண்மையா அந்த பாருங்க, அதுதான் வச்சு பாவிச்சேன். ரொம்ப சந்தோஷம். துறந்து அடிச்சு பாருங்க. வேலை செய்யறாங்க. இது ஆறு எடுத்து கொடுத்த ஆள்கிட்ட இது வேணுமே. உங்களுக்கு நல்லா பழகின நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அவருக்கு. யோசிங்க. இது சார்ஜர் நடக்குது. அடிச்சு நல்ல பவர், நல்ல பவர். யானையில் வந்தா கிளைக்கலாம் இதால. என்ன அடிச்சு இது ஃபுல் பவர். இது இது நார்மல் பவர். அந்த கரையாளர் எனக்கு அடியா. அமத்துங்க என்ன இருக்கா? நீங்க சும்மா அடிச்சு வச்சுட்டு இப்படி அடிச்சு வச்சுட்டு இப்ப சமைக்கலாம், சாப்பிடலாம். கரண்ட் இல்ல தானே இங்க, அதுகளுக்கு நீங்க பாவிச்சு கொள்ளலாம். இதுல வந்து பில் கிடக்குது. இதுக்கு வாரண்டி இருக்குது. பழுதாயினா மாத்தலாம். என்ன கண்டுபிடிக்கல. 6 மாசம் வாரண்டி இருக்குமா? 6 மாசமா? பழுதாயினால் மாத்தலாம். எங்க என்றால் புதுக்குடியிருப்பு சன்பணி சிட்டி என்று இருக்கല്ലോ, அங்கதான் இது வேண்டினது. கடையன்னு சொல்றேன்னா நீங்க போய் மாத்தலாம். ஏனென்றால் நாங்கள் இதுக்கு வரத்தவே இல்லை.
நீங்களே மாற்றி கொள்ளலாம். பில்லை கவனமாக வச்சுருங்க. பில் பொட்டிக்குள்ளே வச்சு விட்றேன். அப்போ உங்களுக்கு சுகமாக இருக்கும். அப்போ இதுங்களை ஒரு பிளேண்டியாவது ஆக்கிட்டாரு. இப்போதான் வேற பிளேண்டி குடிச்சேன். குடிச்சிட்டு தான் அம்மா வந்தேன். உங்களுக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்யட்டோம் நாங்கள். வேற சர்ப்ரைஸ் கேட்டாங்க வந்து பெரிய சந்தோஷம். என்ன சொன்ன லண்டனா? லண்டன்ல தான் வந்திருக்குது. எப்படி நல்லமா? எப்படி சுகம் நல்ல புல்ல சொல்ல வேலை இல்ல. என்னத்துக்கு டவுனுக்கு போனீங்க? அரிசி சாமான். அரிசி சாமான் வாங்கிட்டு வந்தீங்க. சரி நான் பிளேன் இதெல்லாம் வந்து தோல்ல கூட இல்ல பிளேண்ட் இல்லாம வேணாம் நாங்க போகத்தான் உங்களுக்கு கண்ண நேரம் நான் முன்னாடி எடுத்துட்டேன். இங்க கொண்டாங்க பூட்டி கொடுப்போம் தோல்ல போட்டு. அட இருக்க அவர் சொட்டு நேரம் தேத்தனி ஆத்திட்டாரு. இல்ல 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 தண்ணி போதும். தண்ணி வேண்டாம். அவங்க தண்ணி தண்ணி மட்டுங்க. அந்த கிணறு ஆயிட்டுது. போகணும் யாழ்ப்பாணத்துக்கு போகணும். இதுக்குள்ள இந்த பில்லு இதெல்லாம் கவனமா வச்சுக்கொள்ளுங்க. சார்ஜர்லாம் அந்த இருக்குது. என்ன இது? ஆனா அவ சொல்லிட்டு இருக்கு அவங்க வந்தா அவனை தான் இருக்கு முன்ன வேலை சொல்லி கொண்டு இருக்கிறா. அம்மா அவங்க ஓரளவு விளங்கிட்டு. ஏன்டா அப்படி போய் உண்டுன்னு தெரியாதா எப்படின்னு? அப்படித்தான் கிடைங்க. குண்டப்பா வந்தானா? இந்த பக்கத்து காய்ச்சலாம். எப்ப காலையில நேத்து எடுத்து காய்ச்சா பாத்தியா? குண்டப்பா காய்ச்சலாம்டா. குண்டப்பா காய்ச்சலாம் பிரசாந்துக்கு. கடுங்காய்ச்சல் எங்கேயோ பின்னுக்கு பதுங்கி இருக்கான். சரி போயிட்டாங்க அவங்க. வந்தவங்க தான் இன்றைக்கு வரதா இருந்து ஒரு மரண வீடு உண்டு. தீவாட அம்மம்மா டெத் ஆயிட்டாங்க. அப்போ 2 பேரும் வலிக்கிட்டு போயிட்டாங்க. போட்டிட்டீங்களா பஸ்? நீங்கள் போட்டி எடுங்க. நான் பாட்டிட்ட யார் தந்தன்றதை சொல்கிறேன் சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருந்தீங்க. இதோட எத்தனாவது லைட்டு உங்களை தேடி வந்துருக்கு? இதோட லைட்டு தேடி வருது தானே பிரச்சனை. ஓகே. இதோட கிட்டத்தட்ட நான் 3வது 4வது லைட் என்ன நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இது கொடுத்து விட்டவங்க வந்துட்டு லண்டனில் இருக்கிறாங்க. அவங்க லண்டன் தான். நீங்கள் சொன்ன மாதிரி லண்டன்லேருந்து வந்துச்சு. ஆனால் இந்த லண்டன் கொடுக்கல. இது வந்து பாணி பெனிஸ்டர்னு சொல்லி சரிங்களா? தெய்வான பாட்டிக்கு எல்இடி டார்ச் லைட் வாங்கி கொடுங்க அப்படி சொல்லி வந்துட்டு 20,600 ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க சரிங்களா? ஓகே. ஸோ வந்து இதில் பேலன்ஸ் இருக்குது. ரம்புட்டான் ரம்புட்டான் சீஸ் என்ன நினைப்பே? ரம்புட்டான் இல்லையே கண்ணு இருக்கும். என்ன தேடி வந்தது. அம்மா ஓகே ரைட் சூப்பர். அவங்க அனுப்புனது டோட்டல் 20,600. 20,600ல் 3,200 ரூபா டோச் போக பேலன்ஸ் வந்து இதில் இருக்கு. எவ்வளோன்னு சொன்னாலும் வந்து 17,400 ரூபா சரிங்களா? ஸோ பேங்க்கில் கொண்டு போய் அப்படியே போட்டு வைங்க. அப்புறம் வழிபட்டுட்டா நாங்கள் இந்த கொடுத்தவங்க அந்த இருக்கிறாங்க. உங்களை தந்தது இந்த அந்தந்த பார்த்துட்டு இருக்கிறாங்க. நன்றி உங்களுக்கு கோடி நன்றி. ஆனால் இந்த பேரண்ட சார்பில் உங்களுக்கு நன்றி. ஐயோ அப்படியே இல்லைங்க. அப்படியே இன்னொருத்தவங்க வந்து ஃபோன் பேச அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டக்குன்னு பேசுங்க பக்குன்னு. யாரா இருக்கும்? மகேசம்மா. ஏன் அவங்களே சொல்றீங்க? அப்படி இல்லைன்னா பூமணியம்மா. பூமணியம்மாவா? அது இல்லைன்னா லண்டன்ல இருந்து. லண்டன்ல இருந்து பூமணியம்மாவா? ஹலோ அம்மா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ அம்மா நல்ல சுகமா இருக்குங்கம்மா. வணக்கம். உடம்பு பரவாயில்லம்மா. காலையில் கொஞ்சம் ஏலாம தான் இருந்தது. சரி வீட்டுக்கு அரிசி சாமான் வேணும்னு இப்போ தான் போய் வேண்டி கொண்டு வந்தேண்ணா. இங்க நிக்கிறான். வெள்ளம் தண்ணி எல்லாம் அப்படி இருக்கு. எனக்கு இப்ப ஒரு கிழமையா முடியுது இல்ல. படுமேல் மாதிரி மூக்கால வடிச்சு கொண்டே இருக்கு. குழந்தை பிள்ளைய வாய்க்குள்ளே வடிச்சு கொண்டிருக்கு தண்ணி நைட்ல மூக்கடைக்கு தூக்கவே இல்லை. ராத்திரி 4 படம் பார்த்தேன். நான் நித்திர இல்லை.
இங்கே நிற்கிற தம்பி மட்டும் தான் வந்தீங்க, ஆறாறு வந்தீங்க. ஆரோ 2 தம்பி புதாக்கள், மற்றது நம்மளோட குலப்படி கந்தையா லண்டன். லண்டன் கண்டியா. லண்டன் கந்தையா வந்திருக்காரு. எனக்கு ஒரு ஆசை தான் லண்டனுக்கு ஒரு அனுப்பி எடுக்கணும். எங்க பாஸ்வேர்ட் இல்லையா ஆளுக்கு? அதான் எனக்கும் அதான் கவலைங்கம்மா. இந்த வருஷம் நிறைய கனவுகளோட இருக்கு. பாஸ்போர்ட் எப்படியாச்சும் வழியில எடுக்கணும், இந்தியாவுக்கு அம்மாவோட போய் வரணும், இந்த வருஷம் மாலை போடணும், மலை ஏறணும்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கு. ம். கேரளாக்கு போறதுக்கு நானும் ரெடியா இருக்கேனா? கண்டிப்பா கேரளா போய் ஆகும். நான் வந்தோடனே போகணும். என்னொட்டு போட்டு போனா மிச்சம் கஷ்டப்படும். இல்ல பெஸ்டா வந்து மகேஸ்வரி அம்மாவோட தான் கேரளா போறேன். ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அப்படி மகேஸ்வரி அம்மா அண்ட் அதே மாதிரி ஜெர்மனியில் ஜெயந்தி அம்மாக்கள் எல்லாருமே வந்து எங்களோட அப்படியே கேரளா போகணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி போறதுக்கு. ம். அப்புறம் அப்போ அம்மா சொல்லு, அம்மா, அம்மா நான் சுகமா இருக்கிறேன். நீங்க உடம்ப பார்த்து கொள்ளுங்க. அதான் நமக்கு இந்த வயசு போக போக என்ன அதுதான் பிரச்சனை. ஓமம்மா, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே இருந்து சரி அம்மா, ஓகே. அப்போ நாங்களும் இந்த பள்ளிக்கூட தானினி. ம். ஓமம்மா. ஓகே, சந்தோஷம். நான் போயிட்டு அடிக்கிறேன். இப்போ இந்த ஊருக்கு எப்ப மணி போற? 15ஆம் தேதி வழிகூடுவேன்னு சொன்னால் 15ஆம் தேதி பொங்கல் யாழ்ப்பாணத்தில் தான் இந்த வருஷம். பொங்கலுக்கு இல்ல வேலை. இந்த வருஷம் யாழ்ப்பாணத்தில் என்ன இன்னொரு மகன் மகன் ஓ ஆமாம். இருக்கணும். இப்போ உங்க எல்லாது இப்போ மகளுக்கு செஞ்ச கடமையெல்லாம் மகனுக்கும் செய்யத்தானே வேணும். செய்யணுமே. அதான் பெரிய ஒரு இது வந்திருக்கு. ம். அது நமக்கு நம்ம வாழ் கொண்டுக்கு பின்னாலும் அலை மாதிரி வந்து கொண்டே இருக்கும். ஓகேப்பா. ஓகேம்மா, ஓகே தேங்க்யூ. நான் போயிட்டு அடிக்கிறேண்ணா. எப்பனா பள்ளிக்கூட போகிறோம், போயிட்டு அடிக்கிறோம். ஊருக்கு வந்தோட எடுங்க. சரி, சரி. ஓகே 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 பாய். பாட்டியம்மாட்ட சொல்லுங்க. அப்புறம் காசு அனுப்புறான்னு சொல்லி இப்போ ஆ. எனக்கு கொஞ்சம் இது சரிங்க. அப்புறம் அனுப்புறான்னு சொல்லுங்க அவட்ட. ஓகே ஓகேம்மா. ஓகே ஓகே பாய். Bye. இந்த வாட்டி மட்டும் தான் காசு கொடுத்து விடல. என்ன சொன்னால் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் டைட்டாக ரீட் போயிருக்காங்க. இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்தால் பாட்டிக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி மகேஸ்வரமாக கொடுத்து விடுவா. ஃபோனும் கதைக்கிறது. ஏன்னு சொன்னால் அம்மாட வந்துட்டு நார்மல் ஃபோன் தானே பேச முடியும். அதுக்காச்சும் வந்துட்டு கார்டு போட்டால் நார்மல் ஃபோனும் பேசுகிறவங்க அடுத்து. இப்போ நாங்கள் வந்தால் வந்து வாட்ஸ்அப் மூலம் வந்து கதைக்கிறது. நான் மறுபடியும் வந்து இந்த டார்ச் லைட் வந்து வேண்டி கொடுத்த யார் அப்படிங்கிறத சொல்கிறேன். லண்டனில் இருக்கிற வாணி வெனிஸ்டன் அவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்கள்ட்ட குடும்பத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து நாங்கள் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். நன்றி சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்க. நன்றி. எனக்கு இந்த டோர்ச்சை தந்ததுக்கு உங்களுக்கு கோடி நன்றி. ஓகே ஸோ வந்து மறுபடியும் நாங்கள் தேங்க்யூ சொல்லிக்கிட்டு வெளிக்கூட போகிறோம். யாழ்ப்பாணத்துக்கு வந்து வெளிக்கூடணும் தமிழ்புரோசோட வந்து நாங்கள் இப்போ அங்கே வெளிக்கூட போகிறோம்னு சொன்னால் இந்த வருஷம் வந்து தைப்பொங்கல் வந்து மேபி எப்பனால தான் கொண்டாடக்கூடியதாக இருக்கும். ஓகே ஸோ நாங்கள் வெளிக்கிட்டு போயிட்டு வரோம் மேடம். ஓகே எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு பாய். பாய்.